ஒரே ஓவரில் அடிக்கப்பட்ட 7 சிக்சர்கள். இலங்கை அணிக்கு எதிராக சற்று முன்பு ரிங்கு சிங் நிகழ்த்திய அதிசயம். ரிங்கு சிங்கின் இத்தகைய செயலால் கிரிக்கெட் விதிமுறையவே மாற்றுகிறது ஐசிசி. அதாவது தற்போது இலங்கை நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செய்துள்ள இந்திய அணி அங்கு 3 T20 மற்றும் 3 ODI போட்டிகளில் பங்கேற்க உள்ளது. இந்த தொடருக்கான இந்திய அணி வீரர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டனர். அதேபோல இந்த தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணி வீரர்களும் அறிவிக்கப்பட்டு விட்டனர். இந்த நிலையில்தான் துஷ்மந்தா சமீரா என்ற இலங்கை அணியின் நட்சத்திர ஃபாஸ்ட் பவுலர் வந்துட்டு இந்த தொடரிலிருந்து திடீரென விலகியுள்ளார். பயிற்சி ஆட்டத்தின் போது காயம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் இலங்கை அணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சில மாதங்களாக இலங்கை அணிக்காக அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய ஃபாஸ்ட் பவுலர்களில் இவர்தான் முக்கியமான இடத்தில் இருக்கிறார். அதே சமயம் இவர் இப்போது திடீரென இந்த தொடரிலிருந்து விலகியதற்கு மற்றொரு காரணமும் சொல்லப்படுகிறது. அது என்னவென்றால் இந்திய அணிக்கு எதிராக நேற்றைய தினம் நடைபெற்ற வார்ம் அப் மேட்சில் மிகவும் மோசமான ஓவர் ஒன்றை வீசியிருந்தார் இவர். ஆமாங்க, இந்த இரு அணிகளுக்கான முதல் T20 போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. ஆகவே அதற்கான வார்ம் அப் மேட்சில் தற்போது இந்த இரு அணிகளும் பங்கேற்று வருகிறது. அப்படியாக நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ரிங்கு சிங்கின் அதிரடியால் 20 ஓவர்கள் முடிவில் 245 ரன்கள் வரை குவித்திருந்தது இந்திய அணி. அதிலும் இந்த போட்டியின் போது 17வது ஓவரை வீசியதோ இதே துஷ்மந்தா சமீரா என்ற வீரர்தான். அந்த ஓவரில் மட்டும் ஒயிடு பால், நோ பால் என சேர்த்து மொத்தமாக 9 பந்துகளை வீசியிருந்தார் இவர். அதே சமயம் இப்படிப்பட்ட ஓவரை சரியாக பயன்படுத்தி கொண்ட நம்ம ரிங்கு சிங்கோ மொத்தமாக 7 சிக்சர்களை அந்த ஓவரில் மட்டும் பறக்க விட்டிருக்கிறார் ரிங்கு. அதாவது கடைசி 6 பாலில் 6 சிக்சர் தேவைங்கிற கடினமான சூழல்லையே 6 சிக்ஸ் அடிக்கக்கூடியவர் தான் நம்ம ரிங்கு சிங். இதில் இப்படி நோ பாலு, ஒய்டு, ஃப்ரீகிட்டுன்னு வாரி வழங்கினா சும்மாவா விடுவார்? அதான் வச்சு மொத்தமாக செஞ்சிட்டாப்புல நம்ம ரிங்கு சிங். மேலும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் சமீபத்தில் தான் இங்கிலாந்து நாட்டின் உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளில் குறிப்பிட்ட சில தொடர்களில் விளையாடும் போது சிக்ஸர் அடித்தால் பேட்ஸ்மேன் அவுட் என்ற புதிய விதிமுறையை கொண்டு வந்திருந்தது இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம். இப்படி ஒரு வினோதமான விதிமுறையை கொண்டு வருவதற்கு இங்கிலாந்து தரப்பில் சில காரணங்களும் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போதோ ரிங்கு சிங்கின் இத்தகைய அதிரடியை சுட்டிக்காட்டி சிக்ஸர் அடித்தால் அவுட் என விதிமுறையை மாற்ற சொல்லி இங்கிலாந்து நாட்டின் உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்கும் கிரிக்கெட் வீரர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இதன் காரணமாக சிக்ஸர் அடித்தால் அவுட் என்ற விதிமுறையை வாபஸ் வாங்க இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் ரிங்கு சிங்கிற்கு எதிராக இப்படி ஒரு மோசமான ஓவரை வீசிய காரணத்தால் தான் இந்த துஷ்மந்தா சமீரா என்ற பவுலரை இலங்கை கிரிக்கெட் வாரியம் இந்த இந்திய அணிக்கு எதிரான தொடரிலிருந்து விடுவித்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. மற்றபடி இவருக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் உண்மையான காரணம் என்பது இவர் வீசிய இந்த மோசமான ஓவர்தான் என்றும் கூறப்படுகிறது.